ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட், அதாவது தமிழ்நாடு ரேஷனுடைய ரிசல்ட்டு தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் வந்துட்டு எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 25ஆந்தேதி வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, 23ஆந்தேதியே வந்துடும். 23, 24 அந்த டேட்லேயே வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 23ஆந்தேதி ஓரிரு மாவட்டங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட் பார்த்தோம் அப்படின்னா 22. ஸோ அப்போ இன்னும் 2 நாளையில் உங்களுக்கு வந்து அந்த டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது மற்ற மாவட்டங்களுக்கு எப்போது இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்லேயோ இல்லை அதுக்கு நடுவுலையோ வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு இன்டர்வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லா மாவட்டத்துக்குமே இன்டர்வியூ வந்துட்டு முடிச்சிட்டாங்க. 1-2 மாவட்டத்துக்கு மட்டும்தான் இன்டர்வியூ வந்து முடிக்காமல் இருக்காங்க. இதில் ஹை பாப்புலேஷன் சிட்டியான சென்னையிலே வந்துட்டு இன்னும் இன்டர்வியூ முடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சென்னையில் வந்துட்டு இன்டர்வியூ முடித்தா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இன்டர்வியூ முடித்த மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு சீக்கிரமாகவே வெளியிட்ருவாங்க. இன்னும் அந்த 2 நாட்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 23, 24 அதில் வந்துட்டு ஓரிரு இடங்கள் மாவட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ரிசல்ட் வந்துட்டு வெளியிட்ருவாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமாவே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவங்க ரிசல்ட் வந்துட்டு வெளியிட்ருவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான பிடிஎஃப்புமே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ செலக்ட் ஆனவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்லை அவங்களோட மெயில் மூலியமாகவோ வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு அனுப்புகிறதா அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 80% ஆஃப் இன்டர்வியூ வந்துட்டு முடிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக், ஒரு மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனோட வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 500 வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 500 வந்து யார் மார்க் எடுத்திருக்காங்களோ, யார் இன்டர்வியூவில் வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் இமெயிலில் வந்துட்டு நாங்கள் தெரிவிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், கரெக்டான மார்க் ஷீட்ஸ் தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு எவ்வளோ மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 50% பார்த்தோம் அப்படின்னா முழுக்க மெரிட் லிஸ்ட். மற்ற 50% பார்த்தோம் அப்படின்னா ஓகே, கொஞ்சம் அங்கே அங்கேன்னு கொஞ்சம் வேலை நடக்குது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லதும் இருந்தால் கெட்டதும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு ஆனால் 50% வந்துட்டு அவங்க நேர்மையாக தான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 50% ஆஃப் நம்ம ஆட்கள் எல்லாருமே மெரிட் லிஸ்ட்டில் தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்துட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் அந்த 50% வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய இன்டர்வியூஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் மார்க்ஸ் வந்துட்டு அதிகமாகவும் வரும். வேலையும் பார்த்தோம் அப்படின்னா உடனே கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த 0.5, 0.1 போகிறது எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த வேலையை வந்துட்டு நீங்கள் வாங்கிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு 2 கொஷின் கேட்பாங்க. அந்த 2 கொஷினில் 2மே அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கேட்குறதே 2 கொஷின், அப்போ 2மே சொன்னால் தான் மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு அவங்க போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு 7 கொஷின் கேட்டு ஒரு 5 கொஷின் 6 கொஷின் அந்த மாதிரி வந்துட்டு ஓகே அட்டெண்ட் பண்ணால் ஒரு 40க்கு ஒரு 35 இந்த மாதிரி வந்துட்டு போடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு முழுக்க வந்துட்டு இன்டர்வியூவர் அட்டெண்ட் உங்களை கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இன்டர்வியூ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.